எப்படி வேதத்துக்கு பிரணவம் முதன்மையானதாகவும் சாரமாகவும் இருக்கிறதோ, அதே போல தான் ஆழ்வார்களோட அருள் செயல்களில் முதன்மையானதாக சாரமாகவும் திருப்பல்லாண்டு விளங்குது அப்படின்னு மாமுனிகள் திருவுள்ளம் இதனாலேயே அருளிச்செயல் தொடங்கத்திலேயே இது அனுஷ்டிக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க. பெரியாழ்வார் மதுர ராஜா சபையில் ஸ்ரீமன் நாராயணன் பத்ரவத்தை நிலை நாட்டிய பின் அந்நாட்டு மன்னன் ஆழ்வாரை யானை மீது ஏற்றி நகர்வலம் வர செய்ய, அந்த சமயத்தில் எம்பெருமான் ஆழ்வாரின் இந்த வைபவத்தை காண தன் திவ்ய மகிஷிகளுடன் கருட வாகனத்தில் வந்து ஆகாசத்தில் தோன்ற பரமபதத்தில் இருக்கும் எம்பெருமான் இப்படி இந்த சமசாரத்தில் வந்துள்ளானே என்று கலங்கிய ஆழ்வார்கள் எம்பெருமானுக்கு மங்களசாசனம் செய்யும் பாசுரங்களே திருப்பல்லாண்டு என்று கொண்டாடப்படுகிறது. தன் மங்களசாசனம் செய்வது மட்டுமல்லாமல் எல்லோரையும் மங்களசாசனம் செய்ய வைப்பது பெரியாழ்வாருக்கு இருக்கும் தனி பெருமை. அனதீத்ய பராகவேந்த அசோனத் நரபதி ரெகுலுப்தம் ஸ்கல்காமானது காம ஸ்வாசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய யாசுஷத் தவிஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்த நமாமி. ஒரு குருவின் மூலமாக கற்காமல் திருமாலாலே நேராக மயர்வர மதிநிலம் தெளிவான ஞானமும் பக்தியும் அருள் பெற்று விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் மதுரையில் ஸ்ரீ வல்லப தேவன் என்கிற ராஜாவின் சபையில் நடக்கும் வித்வான்களின் கோஷ்டியில் அங்கே இருக்கும் பரிசான பொற்கிளியை ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடையான் எம்பெருமானுக்கு ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் சென்று எல்லா வேதங்களையும் எடுத்துரைத்து அப்பரிசை வென்றார். மேலும் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு தன் திருமகளான ஆண்டாளை மணமுடித்து கொடுத்து நித்தியஸ்வரிகளாலும் எம்பெருமானுக்கு மாமனார் என்று வணங்கப்பட்டார். அந்தனர் குலத்தில் மிகச்சிறந்தவராக விளங்கினார். இப்படிப்பட்ட பெரியாழ்வாரை நாம் வணங்குகிறோம். மின்னார் தடமதில் சூழ் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றாறுகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வலியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப் பட்டார் பிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கம் எடுத்தாதுடன் துவேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. மல்லர்களை அடக்கி கொன்ற பழம்பொருந்திய திருந்தோள்களையும் மாணிக்கத்தையும் போன்ற நிறத்தையும் உடைய எம்பெருமானே, உன்னுடைய சிவந்த திருவடிகளுக்கு காலம் உள்ளவரை குறைவற்ற ரட்சை இருக்க வேண்டும். ஆழ்வார் முதலில் மனிதர்களின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள் என்று சொல்லி, பிறகு தேவர்களின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள் என்று சொல்லி, பிறகு பிரம்மாவின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள் என்று சொல்லி, இறுதியாக பல பிரம்மாக்களின் காலக்கணக்கில் பல ஆண்டுகள் என்று சொல்லி காப்பிடுகிறார், ரட்சை செய்கிறார். இரண்டாம் பாசுரம் இதில் எம்பெருமான் பரமபதம் சமசாரம் என்றும் இரண்டு உலகங்களுடன் இருக்கும் இருப்புக்கு மங்கள சாசனம் செய்கிறார். அடியோமேடும் நின்னோடும் பிரிவு இன்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்மழ வாழ்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்து உரையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர்ப்புக்கு முழங்கும் அப்பஞ்சச்சன்னியமும் பல்லாண்டே. அடியார்களான எங்களுக்கும் சுவாமியான உனக்கும் உள்ள சம்பந்தம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னுடைய திருமார்பிடே எப்பொழுதும் இருப்பவளான அழகும் ஆபரணங்களும் இளமையும் பொருந்திய பெரிய பிராட்டியார் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னுடைய வட திருக்கையிலே அழகு மொழியும் பொருந்தியிருக்கும் திருவாழி எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னுடைய இரு திருக்கையிலே இருக்கும் யுத்தங்களிலே ஆயுதமாக புகுந்து எதிரிகளின் உள்ளத்தை சிதறடிக்கும் பொருட்டு கோஷத்தை எழுப்பும் அந்த பஞ்சசன்யமம் என்னும் நிச்சயங்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆழ்வார் அடியார்களை சொல்லுவதன் மூலம் சம்சாரத்தையும் பிராட்டி திருவாழி திருசங்கத்தையும் சொல்வதன் மூலம் பரமபதத்தை சொல்லுகிறார் என்ற அர்த்தம். மூன்றாம் பாசுரம் இது தொடக்கமாக 3 பாசுரங்களில் இவ்வுலக இன்பத்தை விரும்புவார்கள், ஆத்மாவை அனுபவிக்க விரும்புவார்கள் மற்றும் பகவத் கைங்கரியத்தை விரும்புவார்களும் ஆகிய 3 வர்க்கத்தினரையும் தன்னுடன் சேர்த்து எம்பெருமானுக்கு மங்கள சாசனம் செய்ய அழைக்கிறார். இப்பாசுரத்தில் பகவத் கைங்கரியத்தை விரும்புமவர்களை அழைக்கிறார். வாளாட்பட்ட நின்றீருள்ளிரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் சூழ